அவருக்கு இப்படி ஆயிடுச்சேங்க. ஆபீஸ் கான்ஃபரன்ஸ்னு எப்பவுமே பிஸியா இருக்கிறவரு இப்படி கண்ணு பட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கே நீங்க இவ்வளவு வருத்தப்படுறீங்க? சின்ன அடிதானே, சரியாயிடும். இல்லங்க, அவர் காய்ச்சல்னு சொன்னப்ப கூட நான் காய்ச்சல் இல்லைன்னு சொன்னேன். ஆனா உண்மையிலேயே காய்ச்சல் இருந்துச்சு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீங்க கண் கலங்குறத பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சிஸ்டர். அழாதீங்க சிஸ்டர். கௌதம்க்கு ஒண்ணும் ஆகாது. இல்லங்க, பாத்ரூம்ல சோப்பை நான் தான் மாத்தி வச்சேன். அதனாலதான் இப்படி விழுந்துட்டாரு. நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். பாவம் கௌதம், எவ்வளவு வலிச்சிருக்கும். என்ன சிஸ்டர் நீங்க இவ்வளவு வருத்தப்படுறீங்க? அது நான் ஒரு உண்மையை சொல்லிட்டுமா? என்ன உண்மை? அது இல்லைங்க, நான் இது சொன்னேன்னு தெரிஞ்சா கௌதம் என்னை கொன்றுவான். ஆனா நீங்க கஷ்டப்படுறதும் என்னால பார்க்க முடியல, அதனால சொல்றேன். கௌதம் பண்றதெல்லாம் சும்மா சிஸ்டர், எல்லாம் நடிப்பது. நடிப்பா? ஆமா, சும்மா சிஸ்டர். என்னங்க இப்படி மனசாட்சியே இல்லாம பேசுறீங்க? அவ்வளவு தூரம் வலிக்குதுன்னு சொல்றாரு, காய்ச்சல்னு சொல்றாரு, அத நடிப்புன்னு சொல்றீங்க. அவர் ஏன் நம்ம கிட்ட நடிக்கணும்? ஏன்னா அவனுக்கு இன்னைக்கு ஆபீஸ் போற மூடே இல்லையே. ஏன்? நீங்க என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நீங்க தான் யோசிச்சு பார்க்கணும், நீங்க தான் சொல்லணும். நல்லா யோசிச்சு பாருங்க. சரி, அதை விடுங்க. ஆனா அவன் நடிக்கதான் செய்யறான். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா. என்னால நம்பவே முடியலங்க. இப்படி எல்லாமா ஒருத்தர் நடிப்பாரு? சச்சா, இருக்காது. அவரை பார்த்தா தெரியலையா? அவர் அப்படி நடிக்கிற ஆள்லாம் இல்லைங்க. அவனை பத்தி நீங்க எனக்கு சொல்றீங்களா? இப்ப உண்மையிலேயே அவன் நடிக்கிறான்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். ஏங்க, லட்டு எதுக்குங்க இப்போ? கௌதம் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் இந்த லட்டுக்கு தரையிறங்கி வந்துடும். உங்களுக்கு தான் தெரியும்ல, நின்னு பாருங்க. எங்க வேணாங்க, பாவம் கஷ்டப்படுறாரு, கால்ல அடிபட்டுருக்குங்க. இப்ப தெரிஞ்சுட்டு இருங்க. நீங்க உள்ளலாம் வராதீங்க, ஒளிஞ்சு நின்னு பாருங்க. நண்பா, நான் ஆபீஸ் கிளம்புறேன். ஆபீஸ் வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ உடம்ப பாத்துக்க. Bye bye. லட்டு கண்ணு முன்னாடி இருக்கும்போது எப்படி சாப்பிடாம இருக்க முடியும்? பாத்தீங்களா, இவரை போய் சந்தேகப்பட்டுட்டீங்களே. லட்டு இருக்கிற பக்கம் கூட போகல. அதான் சிஸ்டர், எனக்கும் ஷாக்கா இருக்கு. இதுல ஷாக்காக என்னங்க இருக்கு? பாவம் உண்மையிலேயே அடிபட்டிருக்கு. நீங்க தான் அவரை பத்தி இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்றீங்க. பாவங்க, பச்சை குழந்தைங்க. அவரை போய் பச்சை குழந்தையா? இருங்க சிஸ்டர், போங்க, நான் டேப்லெட் வாங்க போறேன். சொன்னல, இப்ப பாருங்க. இந்த டாக்டர் விவரமே இல்லாம கால்ல கட்டு வர போட்டு போயிருக்கான். இவெல்லாம் எம்பிபிஎஸ் படிச்சானா இல்ல ஊரை ஏமாத்திட்டு இருக்கானான்னு தெரியல. லட்டு உலகத்திலேயே ஆண்டவன் படைச்சதுலயே பெஸ்ட் இந்த லட்டு தான். என்ன ஒரு டேஸ்ட். இத முதல்ல பதுக்கி வச்சிருவான். இப்ப பாருங்க. நான் தேடாத இடமே இல்ல, எனக்கு கிடைக்கவே இல்ல. உங்களுக்கு மட்டும் எப்படி கிடைச்சது? அது வெச்ச இடத்துல தேடினா சரியா கிடைக்கும். நான் தான் வைக்கவே இல்லையே. ஐ மீன் ஒழுங்கா தேடினா கிடைக்கும். நீங்க ஒழுங்கா தேடல, அதான்.
ஃபைல் கிடைச்சிருச்சு, ஆனாலும் ஆபீஸ்க்கெல்லாம் போக முடியாது. ஏன் ஏன்னா கால்ல ரொம்ப பெயினா இருக்குங்க. என்னங்க இது மாத்தி மாத்தி பேசுறீங்க? நான் ஒன்னும் மாத்தி மாத்தி பேசல. முதல்ல இருந்தே நான் ஆபீஸ்க்கு போக மாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தான் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஏன் ஏன் ஆபீஸ்க்கு போக கூடாது சொல்லுங்க. ஏன்னா உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுற மது. உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லா கேக்குதுங்க. நீங்க இப்படி பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இவ்வளவு தூரம் சொல்றீங்க, ரெஸ்ட் எடுங்க. ஆபீஸ்லாம் போக வேண்டாம். கரெக்ட்டுங்க, வீட்லயே இருக்கேன். ஆமா, இந்த நிலைமையில உங்களால குளிக்க முடியாதுல்ல? ஆமாங்க, குளிக்க முடியாதுங்க. சரி சரி, நானே உங்களுக்கு டவலால தொடச்சு விடுறேன். இருங்க.